Hi dear students and viewers. Pona class we discussed about the question number 1 in the Tamil Nadu State Board syllabus, the matriculation syllabus. We discuss question number 2, exercise question number 2, which given in the page number 247, and the question number 3 discuss equal subscription, under subscription, over subscription. And the pona class we discussed about that equal subscription, but in the question under subscription, எப்படி under subscription கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும் பாருங்க. முதல்ல question என்னன்னு பாருங்க. சம்பத் லிமிடெட் issued எவ்வளோ பாருங்க 25,000 equity shares ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் 10 rupees each payable, rupees 3 on application அப்படிங்கிறாங்க, 4 on allotment and rupees 3 on first and final. பார்த்தீங்களா இங்கே 3 ஸ்டேஜஸோட நிறுத்திட்டாங்க. இப்போ 3 ஸ்டேஜஸ் இல்லை, நீங்கள் 1, 4, 6, 2, 3, 5 இது மட்டும் போட்டால் போதும். 8 and 7th என்ட்ரி நீங்கள் போட வேண்டும். ஏன்னா இங்கே 3 ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஸ்டேஜ்னால் 6 என்ட்ரி போட்டால் போதும். 4 ஸ்டேஜஸ் இருந்தால் அங்கே 4 என்ட்ரிஸ் போகும். ஓகேங்களா? பப்ளிக்கை அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், 24,000 ஷேர்ஸ், அதாவது 24,000 ஷேர்ஸ் தான் வந்துருக்குங்க. அப்போ பாருங்கள் 25,000 ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்லேருந்து 24,000 ஷேர்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுங்கன்னா, தான் வெளியிட்ட ஷேர்ஸில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஷேர்ஸ் கம்பல்சரி கம்பெனி வந்துருக்கணும். அப்போ இது 90% ஆஃப் ஷேர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. 90% வெளியிட்ட பங்கு இல்லை, 90% மேலே இருக்கணும். அப்போது இங்கே 24,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. அப்போது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் த டைரக்டர்ஸ் அலாட்டட் ஆல் த 24,000 ஷேர்ஸ். ஏன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரைக்கும் என்ன ஷேர்ஸ் இருந்ததோ அதை தான் அலாட் பண்ணி ஆகணும். அப்போ 24,000 ஷேர்ஸையும் அலாட் பண்ணுறாங்க, ஃபுல் மணி ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இப்போ போட போகிறது என்ன பாருங்கள், திஸ் இஸ் கால்டு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, 25,000 ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஷேரோட ரேட் என்னென்னு டிசைட் பண்ணுறாங்க, 10 each. அப்போ இந்த 10 eachன்றது ஃபேஸ் வேல்யூ, அதை முகமதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகமதிப்பை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ரேட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ரேட் இஸ் rupees 3 அப்படின்னு சொல்கிறாங்க. whatever the allotment வந்து rupees 4 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த 3வது ஸ்டேஜை ஒரே வாட்டியாக கேட்குறாங்க. 3வது அண்ட் 4வது ஸ்டேஜ், அதாவது என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதை பிரித்து அந்த ப்ரைஸோட அந்த ஸ்டேஜோட ரேட் என்னங்கன்னா 3 rupees. முதல்ல இதை செக் பண்ணிடலாமா, 10 ரூபா ஷேர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதே 10 ரூபாய்க்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கூட்டினா அதே 10 rupees தான் வருது. இப்போ அதே 10 rupees வருதுங்கன்னா இஷ்யூட் அட் என்ன பாருங்க பாரு, பட் இஷ்யூட் அட் பாரு, பட் பப்ளிக் எனக்கு வந்த அப்ளிகேஷன் இவ்வளோ பாருங்கள் 24,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 24,000 ஷேர்ஸ்னால் திஸ் இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது நம்மளுக்கு எத்தனை என்ட்ரிஸ் போட்டால் போதும்னு சொன்னால் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. ஏன் 7th and 8th என்ட்ரி தேவையில்லை? ஏன்னா இங்கே 4 ஸ்டேஜில் 3 ஸ்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ போன ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க? ஒரு வித்தியாசம் கிடையாது, இதே என்ட்ரி தான். பட் இங்கே ஷேர் ஃபர்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஷேர் ஃபர்ஸ்ட்டுன்னு என்ன பாருங்கள், ஃபைனல் கால், தமிழில் என்னங்க முதலாவது மற்றும் இறுதி அழைப்பு அப்படின்னா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பாருங்கள், ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். அவ்வளோதான். நான் போன ப்ராப்ளம் போட்டதுக்கும் இதுக்கும் நான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன நான் கொண்டு வரல, நல்ல ஞாபகம் வச்சுருக்கேன். போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 7th 8th என்ட்ரி போன ப்ராப்ளம் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் 4 இருந்தது. பட் இப்போ 6 என்ட்ரிஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரெண்டுமே சேர்த்து கேட்டேன், அதனால் 6 என்ட்ரி. அப்போது இந்த 7th and 8th என்ட்ரி தேவையில்லை. நான் அடுத்தது போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒடிசா அப்ளிகேஷன் ரேட் பாருங்கள், அப்ளிகேஷன் ரேட் இஸ் 3. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் இப்போ 3 போடலாங்களா, வெரி குட் 3. அப்ளிகேஷன் 3. அடுத்தது அலாட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், rupees 4 இல்லைங்களா, 4 ரூபா போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இட் பிகம் ஆஸ் rupees 3. அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன போடுங்க, rupees 3 அப்படின்னு போடுங்க. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன போடுறீங்க, rupees 3 அப்படின்னு போடுறோம். ஓகே, அப்போ எங்கே சார் நம்ம 4வது என்ட்ரி போடலையா அப்படின்னு கொஷின் கேட்குறீங்க. 4வது என்ட்ரி நம்மளுக்கு தேவையில்லை, சாரி 4வது செட் ஆஃப் என்ட்ரிஸு நீங்கள் போடலையா அப்படின்னு கொஷின் கேட்குறீங்க.
ஏனால செட் ஆஃப் என்ட்ரிஸ் போட வேணாம் நீங்கள் ஏன் சொல்லுங்கள். பிகாஸ் இங்கே 3 ஸ்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 செட் ஆஃப் என்ட்ரிஸ் தான். அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி. இப்போ நான் வழக்கமாக சொன்னதான் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 146 பாருங்க 1, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 4, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 6, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 235, அப்போ 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டீங்களா. அப்போ 235 போட்டேன். அப்போ எங்கே இடம் ஸ்பேஸ் இருக்கும், பேங்க்குக்கு ஆப்போசிட் சைட் ஸ்பேஸ் இருக்குது, ஷேர் கேபிட்டலுக்கு ஆப்போசிட் சைட் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸு ஷேர் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறேன். அடுத்த 2 என்ட்ரி என்ன பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட், 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் கரெக்டாக ஃபில் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஓகேங்களா. இப்போ இது முடிச்சிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்னோட வீடியோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணாங்களோ அந்த ஷேர்ஸ் தான் அவங்க கணக்கெடுத்துக்கு, எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணாங்களோ அதை நம்ம எடுத்துக்கூடாது. எவ்வளோ ஷேர்ஸ் பப்ளிக்லேருந்து வந்ததோ அதை தான் எடுக்கணும். அதுவும் பப்ளிக்லேருந்து அவங்க வெளியிட்ட ஷேர்ஸில் 90% கம்மி இல்லாமல் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஸோ 90% அண்ட் அபவ் இருக்குது இந்த ஷேர்ஸு. ஸோ கேன் கோ ஃபார் த சொல்யூஷன். அப்போ எல்லா இடத்துலையும் என்ன போடுங்க பாருங்கள், 24,000. இங்கே என்ன போட போகிறீங்க, 24,000. அப்போ இங்கே என்ன போட போகிறீங்க, 24,000. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, 24,000. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, 24,000. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, 24,000 7th entry 8th entry வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ வழக்கமாக இதை விட்டுருங்க. இப்போ 24,000 இருக்குது. என்ன வரும் பாருங்கள், 72,000 வருங்களா. 72,000 டெபிட், 72,000 கிரெடிட். புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ செகண்ட் என்ட்ரி என்ன பாருங்கள், 72,000 டெபிட், 72,000 கிரெடிட் ஓகேங்களா. அப்போ 24,000 × 4 அப்போ என்ன பாருங்கள், 96,000 டெபிட். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 96,000 டெபிட். இப்போ இங்கே என்ன பாருங்கள், 96,000 டெபிட், தென் என்ன பாருங்கள் 96,000 கிரெடிட். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், 24,000 × 3. அப்போ என்ன வரும் பாருங்கள், மறுபடியும் 72,000 டெபிட், 72,000 கிரெடிட் ஓகேங்களா. அப்புறம் இங்கேயும் என்ன பாருங்கள், 72,000 டெபிட், 72,000 கிரெடிட். இப்போது போன ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். போன ப்ராப்ளம் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் அப்படியே ஈக்குவலாக வந்தது. இங்கே இஷ்யூ பண்ணது அதை விட கம்மியாக வந்திருக்கு. அப்போ கம்மியாக வந்திருக்குன்னா கம்மியாக வந்த ஷேர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை ஓகேங்களா போட்டீங்க. மற்றபடி அப்ளிகேஷன் ரேட்டு, அலாட்மெண்ட் ரேட்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரேட்டு ஆஸ் யூஷுவல் போட்டு மல்டிப்ளை பண்ணிடும். என்ட்ரிஸில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இந்த 5th 6th என்ட்ரி மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் தனித்தனியாக போட்டோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். இப்போ ரெண்டுமே கிளப் பண்ணி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டேன். 2 ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் நம்பர் 2 ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஸோ டெஃபினெட்லி இந்த கொஸ்டினை கேட்டால் என் பசங்க நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.